ஓகே. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய பேர் செங்கட்டுவேல். நான் வந்து கோயம்புத்தூர் இருக்கிறேன், தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரூசஸ் அப்படி ஒரு கிளப்பை பற்றி, ஒரு லக்ஸுரிஸ் க்ரூஸ் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா போகிறத பற்றி ஒரு கிளப்பை பற்றி பேச வந்திருக்கிறோம் நாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தராக நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வந்து வெக்கேஷனுங்கிறதே வந்து ஒரு காலத்தில் வந்து டூர் போகிறதுனாலே நமக்கு ஒரு அனாவசிய செலவாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெக்கேஷனுக்கு வந்து ரொம்ப மஸ்ட் ஆகிடுச்சு. வெக்கேஷன் மீன்ஸ் ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஒர்க்கில் ஒரு குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இது மாதிரி ரிலாக்ஸாக ஒரு டூரு, ஒரு அவுட்டிங்கு, 1 டே ட்ரிப்பு, 2 டே ட்ரிப்பு, 3 டேஸ் ட்ரிப் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல மைண்டுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு காலத்தில் வந்து அனாவசியமான செலவாக இருந்து இன்றைக்கி அத்தியாவசியமாக மாறிட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒகேஷனுக்கு வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வேணும், கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போகும்போது நீங்கள் இந்த டாக்டரே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, ஒரு பிரேக் எடுத்துக்காங்க, ரிலாக்ஸாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கே நிறைய கம்மி பண்ணலாம்னு சொல்ல வர்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ட்ராவலில் பொறுத்தவரைக்கும் நிறைய வகையான ட்ராவல்ஸ் இருக்குது சார். நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாம், காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பக்கத்து ஊருக்கு லோக்கல் பஸ்ஸில் போகலாம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது. பட் ஏன் வந்து க்ரூஸ் வந்து என்ன எக்ஸ்க்ளூசிவ்? க்ரூஸுங்கிறது பார்த்தா ஒரு நட்சத்திர சொகுசு கப்பல். வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூமியில் இருக்கிற ஹையஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கப்பல் க்ரூஸ் ஷிப் டூர் தான். இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய விவிஐபிஸ். நம்ம க்ரூஸ்ன்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேட்டிங்கன்னா டைட்டானிக் கப்பல் தான் ஞாபகம் வரும். உலகத்துக்கு எல்லா பணக்காரங்களும் ஒன்று சேர்ந்தாங்களாமா, அவங்கெல்லாம் ஒரு டூர் போனாங்களாமா. இது வந்து எப்போ நடந்ததுன்னா 1919 நடந்ததுங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாம் சாதாரண மக்கள் போகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது. இதெல்லாமே வெளிநாடுகளில் மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டும் அனுபவிச்சுட்டு ஒரு விஷயம் நமக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஒரு கிளப்பு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் கூட ஒரு 10 டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிட்டியை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐலாண்டில் நீங்கள் குட் மார்னிங் சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ட்ரியில் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கு ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்து க்ரூஸ் ஷிப்பில் மட்டும்தான் முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா க்ரூஸ் ஷிப்பில் மட்டும்தான் மல்டிபிள் டெஸ்டினேஷனை வந்து ஒரே ஒரு ட்ரிப்பில் நீங்கள் ரீச் பண்ண முடியும். அப்போ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பில் 4-5 நாடுகளை பார்க்கறது ஒரு வாய்ப்பு, 4-5 ஐலாண்டுக்கு போகலாம். அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது க்ரூஸில். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் லக்கேஜை பேக் பண்ணி செக்இன் ஆகிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 5 நாளோ 7 நாளோ 3 நாளோ 15 நாளோ நீங்கள் அந்த க்ரூஸில் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து உங்களுக்கு கூட அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி. நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சூட்டபிள். பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு அத்தனை பேருக்கு சூட்டபுளான ஒரு ட்ரிப்பு தான் இந்த க்ரூஸ் ட்ரிப்புங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ட்லெஸ் ஆன்போர்டு ஆக்டிவிட்டீஸ். ஆன்போர்டு ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் க்ரூஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னால நீங்கள் வந்து ட்ராவல் இருக்கும்போதே உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வெக்கேஷன் போகிறீங்க, ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, அல்லது ஒரு ஃபாரின் டூர் போகிறீங்கனாலும் ஒரு 5 ஸ்டாரோ 3 ஸ்டார் ஹோட்டலோ 7 ஸ்டார் ஹோட்டலோ நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க. ஸ்டே பண்ணும்போது அந்த ஹோட்டலில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஜிம் இருக்கும், ப்ளஸ் இன்டோர் கேம்ஸ் இருக்கும், ஸ்பா இருக்கும், எல்லாமே இந்த ஹோட்டல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த க்ரூஸ் ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, ஹாட் டப்பு, குழந்தைங்களோட ப்ளே கேம்ஸு, மேலே வந்து வாட்டர் தீம் பார்க்கு, ப்ளஸ் இது எல்லாமே உள்ளே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது ஏர்லி மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பிடுவீங்க சுற்றி பார்க்குறதுக்கு, ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு. லேட் நைட்டாக தான் ரூம்குள்ளே வருவீங்க. ரூமில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஸ்டாரில் தங்கியிருந்தாலும் 7 ஸ்டார் போனாலும் அந்த ஹோட்டலில் என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருந்தாலும் கூட அந்த அம்யூனிட்டிஸ் என்ஜாய் பண்ணுறது உங்களுக்கு டைம் இருக்காது. காரணம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் 8 o'clock நீங்கள் எந்திரிப்பீங்க, உங்கள் லக்கேஜை பேக்கப் பண்ணுவீங்க, அடுத்த ஏரியாவுக்கு போவீங்க, புது ஏரியா போவீங்க, அங்கே போய் ரூம் போடுவீங்க, பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போடுவீங்க, இல்லை வேறு கண்ட்ரினா மறுபடியும் ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறீங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு கூட டைம் கம்மி தான். பட் நீங்கள் எந்த ஹோட்டல் எடுத்தாலுமே அதை வந்து நீங்கள் அக்காமடேஜ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியான டைம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க.
இதே நீங்கள் க்ரூஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டலையும் கூட ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருக்கலாம், தியேட்டரில் இருக்கலாம், ஜிம்மில் இருக்கலாம், ஸ்பால் இருக்கலாம், பாரில் இருக்கலாம். பார் பார்த்தீங்கன்னா 15-20 வகையான பார் இருக்குது, 15-20 ஃப்ளோர் இருக்குது. நீங்கள் பாரு, டிஸ்கோத்தி, டான்ஸ் இது மாதிரி நிறைய இருக்கும். கிட்ஸுக்கு தனியாக இருக்குது, அடல்ட்டு தனியாக இருக்குது. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அட் த சேம் டைம் இங்கே ட்ராவல் ரன் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல போய் நிற்கும் போது எக்ஸ்பிரஷன், எப்பிக் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு மலேசியா எக்ஸாம்பிள் ஒரு சிங்கப்பூர் தான் நடந்தாலும் மலேசியா போகுது. மலேசியா போய் நிற்கிது, காலையில் போய் நிற்கிது அப்படின்னா அங்கே நீங்கள் விருப்பப்பட்டால் பக்கத்தில் இருக்கிற முக்கியமான ஏரியா மியூசியமோ அல்லது வந்து அந்த பினாங் ஹில்ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிலாங்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஎல் டவரோ இந்த மாதிரி எதுவெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நைட் வந்து மறுபடியும் குரூஸ்க்கு வந்துடுவீங்க. அந்த குரூஸ் மறுபடியும் கிளம்பி அடுத்த நாள் வந்து தாய்லாந்தில் நிற்கும். நீங்கள் தாய்லாந்தில் போய் சுற்றி பார்த்து மாதிரி நைட்டில் வந்துடுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கம்போடியா நிற்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பில் 4-5 நாடுகள் நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் எது வேணாலும் புக் பண்ணலாம். உலகத்து ஃபுல்லாக 193 நாடுகளில் 21,000 மேற்பட்ட கப்பல்கள் நம்மகிட்ட இருக்குது, 26 டெஸ்டினேஷன் இருக்குது. அது எல்லாம் வேணாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதோட முக்கியமான விஷயம், லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டல் ரூம் உங்களுக்கு டிவி ஆல் 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன இருக்குது எல்லாமே இருக்குது இந்த ஹோட்டலில் ரூமில். ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் தூங்கிட்டு கூட வந்து நம்ம வீட்டே நம்ம கூட ட்ராவல் பண்ண ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வரலாம். இதில் வந்து நீங்கள் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி இன்சைட் ரூமு, பால்கனி ரூமு, இல்லை வந்து ஷூட் ரூம், இது எந்த ரூம் வேணுமோ நீங்கள் புக் பண்ணி உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நடுக்கடலில் ஒவ்வொரு கப்பல் கம்பெனி ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஐலாண்டை வாங்கி அங்கே மரங்களை வச்சு நிறைய கேம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செட் பண்ணி ரெஸ்டாரண்ட் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம கப்பலில் மட்டும் தான் போய் என்ஜாய் பண்ண முடியும். இந்த குரூஸில் போனீங்க அப்படின்னாக்கா அங்கே காலையில் நின்றுதுன்னா நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நிறைய ஃபன்னு, கேம்ஸு, நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. டான்ஸு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும், கேமு, ஃபுட்பால், இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு மறுபடியும் வந்து நீங்கள் குரூஸில் ஏறி அடுத்த டெஸ்டினேஷன் போகலாம். இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரான ஒரு வெர்ஜின் ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூஸ் ஷிப்பில் மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரெடிபிள் என்டர்டெயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock வரைக்கும் விடிய ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்பாட்லைட், கரோக்கி இருக்குது, ஜாஸ் கிளப் இருக்குது, அக்வாட்ரோம் இருக்குது, தியேட்டரில் இருக்குது, மியூசிக் ஹால் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சர்க்கஸ் நடத்துவாங்க, ஒரு நாளைக்கு மேஜிக் ஷோ நடத்துவாங்க, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் நடத்துவாங்க, ஒரு நாளைக்கு கரோக்கி நடத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய டிஸ்கோத்தி சொல்லிக் கொடுப்பாங்க, ஜிம்பா டான்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுபோக ஒரு 15-20க்கும் மேற்பட்ட பார் இருக்கும். பாரு, பஃப்பு, கிளப்ஸ் இதெல்லாம் இருக்கும். அது நீங்கள் வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் போய் உங்கள் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அது போக கேசினோ கிளப் இருக்குது. இது எல்லாம் விடிய இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் கலந்துக்கலாம். எந்தக்குமே உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. முக்கியமான விஷயம் ஃபுட்டு. வெளிநாடு போகும்போது நமக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ஃபுட்டு தான் சார் பிரச்சனை. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு ஃபுட் இருக்கும், அது ஒன்று. ரெண்டாவது நமக்கு எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசையும் இருக்கும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் $50 $100 சொல்லும்போது உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணுவோம். ஒரு $50 ஒரு தோசை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நம்ம உடனே நம்ம ஊர் காசுக்கு 100 போட்டால் 5000 வருதா அது யோசிப்போம். பட் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா குரூஸ்குள்ளார எல்லாம் இன்க்ளூசிவ். நீங்கள் வந்து உலகத்தில் இருக்க எல்லா வகையான ஃபுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். இந்தியன் வேணுமா, சைனீஸ் வேணுமா, ஜாப்பனீஸ் வேணுமா, மெக்சிகன் வேணுமா, ஃப்ரெஞ்சு வேணுமா, தாய் வேணுமா, எல்லா வகையான ஃபுட்டு இருக்கும். மார்னிங் 6 o'clock இருந்து பார்த்தீங்கன்னா டீ, ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, ஜூஸு, சூப்ஸு, அப்புறம் ஃப்ரைடு சிக்கனு, அப்புறம் பீஸா, பர்கரு, நெட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வகையான ஜூஸ் ஐட்டம்ஸு, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, கான்டினென்ட் வைஸான ஃபுட்டு, இப்போ எல்லாம் A to Z எல்லாமே 24 hours அவைலபிள் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் எப்போ வேணாலும் அன்லிமிட்டடாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். மணிக்கணக்காக சாப்பிட்றீங்களா, ஒரு மணி நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இது எல்லாம் கம்ப்ளீட்லி இன்க்ளூசிவ், ஃப்ரீ. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எதுக்குமே அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய வந்து அது பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே குவாலிஃபைடு, இன்டர்நேஷ்னல் குவாலிஃபைடு செஃப் மூலிமா தயாரிக்கிறது. ஆலிவ் ஆயிலில் தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டு கம்ப்ளைண்ட் இருக்காது. குவாலிட்டியான டெலிஷியஸான ஃபுட்டாக இருக்கும். 5 ஸ்டார் கேட்டகரி ஃபுட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நீங்கள் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஃபேமிலியோடு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு தனியாக ஒரு ஏரியா இருக்குது, வாட்டர் ஸ்போர்ட் இருக்குது, ட்ரை ஸ்போர்ட் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் டைனிங் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்குன்னு உங்கள் பேர் போட்டு ரூம் நம்பர் போட்டு உங்களுக்குன்னு தனியாக டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் நீங்கள் நைட்டு மட்டும் டின்னர் வேணால் போய் உட்காந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஃபுட்டு பிடிக்கல உங்களுக்கு, நீங்கள் என் கண்ட்ரி ஃபுட்டு வேணும்னு சொல்லி முந்தின நாளே ஃபுட் மேனேஜர் நீங்கள்
மெயில் பண்ணி மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களுக்கு தேவையான ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்க. இந்தியன் ஃபுட் வேணும், இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் வேணும், சவுத் இந்தியன் ஃபுட்டு அவங்க சர்வும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் டைனிங் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து நிறைய தேட்டரில் படம், நிறைய ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம கிராண்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பீரியடில் உங்களோட பர்த்டே எதாவது வந்தது அப்படின்னாக்கா அவங்களே க்ரூஸ்லேயே வந்து உங்களை ரொம்ப வெரி கிராண்டாக வந்து உங்கள் க்ரூஸ் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதோட எக்ஸ்டர்னல் வேல்யூ ஃபார் மணி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல் இன்க்ளூசிவ் அதுதான் முக்கியம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறீங்கனாக்கா ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் லக்கேஜ் தூக்கிட்டு அலைய வேண்டியதில்லை. ரெண்டாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பஸ்ஸோ ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பிடிச்சி போக வேண்டியதில்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஃபுட்டுக்கு நீங்கள் தனித்தனியாக செலவு பண்ண வேண்டியதில்லை. அது போக ஒவ்வொரு மியூசிக் ஹாலு, மேஜிக் ஷோ இதெல்லாம் பார்க்க தனித்தனியாக ஈவெண்ட்டுக்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஒவ்வொரு ஏரியா போகிறது, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு புது கண்ட்ரிக்கு போகும்போது க்ரூஸில் போயிட்டு ஷார்ட் டைம் அதாவது ஷார்ட் டைம் டிரான்சிட் வீசா வந்து குரூஸே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 கண்ட்ரிக்கு போகிறீங்க, சிங்கப்பூரில் ஏறிட்டு அடுத்த நாள் மலேசியா போகிறீங்க, அடுத்த நாள் வந்து தாய்லாந்து போகிறீங்க, அடுத்த நாள் வந்து கம்போடியா போகிறீங்க, அடுத்த நாள் வியட்நாம் போகிறீங்க. இந்த மாதிரி அடுத்த லாஸ்ட் நம்ம பார்த்தா அகைன் சிங்கப்பூரை வரையும் வச்சுக்கால. இந்த சிங்கப்பூருக்கு மட்டும் தான் நீங்கள் ஏறுறீங்க. இங்கேருந்து இந்தியாவில் போனால் சிங்கப்பூர் தான் போகிறீங்க. சிங்கப்பூர் மட்டும் விசா எடுத்தால் போதும். இடையில இருக்கிற எந்த கண்ட்ரிக்கும் நீங்கள் விசா எடுக்க வேண்டியதில்லை. கம்பெனி உங்களுக்கு சி பாஸ் கொடுத்துருவாங்க. அந்த சி பாஸை மட்டும் நீங்கள் காட்டிட்டு நீங்கள் ஜம்முன்னு வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அந்த ஷார்ட் டைம் விசாவும் வந்து நீங்கள் எடுக்க தேவையில்லை. க்ரூஸ் கம்பெனி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுபோக உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல லக்கேஜ் ஏற்றிங்கன்னா அடுத்து நீங்கள் இறங்க வரைக்கும் லக்கேஜ் பற்றி கவலை, டவுசரோட இருக்கிறீங்களா, குளிச்சுட்டு இருக்கீங்களா, என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு வந்து 5 நாள் பக்காவாக நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் சேர்ந்து ஒரு லக்ஸூரியஸ் மிதக்கும் சொர்க்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டகாசமான ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நீங்கள் தங்கின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்லி த சாய்ஸ் க்ரூஸ் ஷிப் மட்டும்தான் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு க்ரூஸ் ஷிப்பை வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இன்க்ரூசஸ்னு ஒரு கிளப்பு, அமெரிக்கன் கிளப்பு அமெரிக்காவில் இருக்குது. இந்த இன்குரூப் இன்டர்நேஷனல் பேரில் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்டர்னலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, மெம்பர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா நீங்கள் இந்த க்ரூஸ் கிளப்பை வந்து மிகப்பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த கம்பெனி யார், ஏன் இந்த க்ரூஸ் மூலம் புக் பண்ணணும், மற்ற இடத்துல புக் பண்ணி இது என்ன வித்தியாசம், அடுத்த ஸ்டெப்பு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இன்க்ரூஸ் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ட்ராவல் கிளப், வேல்யூபிள் ட்ராவல் ரிவார்டு கிளப். சரிங்களா? நீங்கள் ஒரு கம்மியான வழியில் உலகம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது தான் இன்க்ரூசஸ். இப்போ இன்க்ரூசஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கம்பெனி, குரூப் ஆஃப் கம்பெனி தான் இன்க்ரூசஸ். அது மாதிரி இன்க்ரூசஸ் இருக்குது, இன் ஸ்டே இருக்குது, இன் டூர் இருக்குது. அதனால் இன் குரூப்புக்கு நம்ம கம்பெனியோட குரூப் நேம். அப்போ இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மைக்கேல் அச்சிசன் அண்டு ஃப்ராங்க் கோடினா 2 பேர் இருக்காங்க. இவர் ஃபவுண்டர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் திஸ் கம்பெனி. மிஸ்டர் மைக்கேல் அச்சிசன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்கார். இவரை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு டோனி ராபின்சன் சொல்லி போட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினருடைய கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக வேர்ல்டு வைடு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் பக்கமாக இருந்திருக்காருங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறையா டிவியில் வந்து ஷோஸ் வந்து செலிப்ரிட்டி ஷோஸை வந்து லைவில் ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸ்பீக்கரு, அப்புறம் ஆத்தரு, நிறைய மோட்டிவேஷன் கிளாஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாரு. தனியாக புக்கில் எழுதிட்டு இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா போர்ட்டோரிக்கோன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்காருங்க. இதோட முக்கியமான விஷயம், இந்த கம்பெனி அமெரிக்காவில் வந்து போர்ட்டோரிக்காவில் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இன்க்ரூசஸ் எல்எல்சி, இன்டர்நேஷனல் எல்எல்சிங்கிற பேரில். அது மட்டும் இல்லை செல்லர் ஆஃப் ட்ராவலுங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரூஸ் லைன் இன்டர்நேஷ்னல் அத்தாரிட்டி. இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கப்பல்கள் வந்து எந்தெந்த கப்பல்லாம் வந்து கடலில் இன்டர்நேஷ்னல் க்ரூஸில் ட்ராவல் ஆகுதோ அதுக்கெல்லாம் ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அதுதான் சிஎல்ஐஏ. அதில் வந்து நம்ம ப்ரௌடு மெம்பரு. நம்ம கம்பெனி வந்து கலிஃபோர்னியாவில், ஃப்ளோரிடாவில், வாஷிங்டனில், அமெரிக்காவில் 3 மாகாணத்தில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இதோட முக்கியமான விஷயம், இன்க்ரூசஸோட விசன் எதுக்காக இந்த க்ரூஸ் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு லக்ஸுரியஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாதாரண ஒரு லேமேனுக்கும் வந்து ஈஸியாக கிடைக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சது தான் இந்த கம்பெனி. 2015 இன்க்ரூசஸ் வந்து அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 வருஷம் முடிஞ்சு 11 வருஷம் ரன் ஆகிட்டு இருக்குது. யாரெல்லாம் இந்த கிளப்பில் மெம்பர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு இன்க்ரூசஸில் ஒரு புக்கிங் ஆப்பு கொடுப்பாங்க. இன்க்ரூசஸ்ங்கிற பேரில் இருக்கும். கிளப் மெம்பர் மட்டும்தான் இந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஒன்ஸ் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வேர்ல்டில் இருக்கிற மேஜர் க்ரூஸ் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கோஸ்டா, எம்எஸ்சி, கார்னிவல், டிஸ்னி க்ரூஸு,
நார்வேஜியனு, அசோமாரா, சீபான், கான்கோட், இந்த மாதிரி நிறைய க்ரூஸ் லைன்ஸ் இருக்குது. 15க்கும் மேற்பட்ட க்ரூஸ் லைன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம குரூப் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இது மேக் மை ட்ரிப்பு, booking.com, agoda.com ஒரு புக்கிங் ஆப்பு. இந்த ஆப் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 21,000 டெஸ்டினேஷனுக்கு உலகம் ஃபுல்லாக 193 கண்ட்ரியில் 7 காண்டினென்ட்டில் நீங்கள் போகிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 21,000 பிளேசஸில் நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நம்ம ஆப்பில் சூஸ் பண்ணி 2 நாள் ட்ரிப்பா, 4 நாள் ட்ரிப்பா, 7 நாள் ட்ரிப்பா, 3 நாளா, 3 பேரா, 4 பேரா நீங்கள் கன்வீனியன்ட் புக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணி போய்க்கலாம். இது மாதிரி உலகம் ஃபுல்லாக 21,000 ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம க்ரூஸில். இது மட்டும் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்ஸ்டேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஹோட்டல்ஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மேரியாட்டு, சாப்டலு, ரேடிசனு, ஹில்டனு, ஃபோர் சீசனு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4,30,000 மேற்பட்ட ஹோட்டல் நம்ம வேர்ல்டு வைடாக நம்ம கிளப்பில் டைப் பண்ணிக்குது. ஸோ இந்த ஹோட்டல் வேணாலும் நம்ம ஆப் மூலிமா நீங்கள் புக்கிங் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் தானேன்னு கேட்டிங்கன்னா, டூர் கைட்ஸ் இருக்கிற நம்மகிட்ட ட்ரஸ்டட் கைட்ஸு. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிட்டீங்க, அங்கே ஊரில் என்னென்னலாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதை சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம ஆப்லேயே கைடு இருக்காங்க. நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க, 4 மணி நேரம் பேக்கேஜா, 6 மணி நேரம் பேக்கேஜா, 8 மணி நேரம் பேக்கேஜா, எங்கேருந்து போகிறீங்க, எத்தனை பேர் போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களை ஹோட்டல்லே பிக்கப் பண்ணி சுற்றி காட்டிட்டு நம்பிக்கையான நம்ம கம்யூனிட்டி ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்ட்டு மறுபடி கூட்டிகிட்டு வந்து சேஃபாக நம்ம அதே ஹோட்டல் விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து ஏமாத்துறவங்களோ எக்ஸ்ட்ரா காசுறவங்களோ கவலை கிடையாது. 100% சேஃப் அண்ட் செக்யூராக ட்ராவல் ஏஜென்ட்டே இல்லாமல் நீங்களே உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணிவிட்டு உலகம் ஃபுல்லாக கம்மியான காசை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி 2 வகையான ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்காங்க. இன்சைடர் ப்ரைஸின்னு ஒன்று வச்சுருக்காங்க, ரிவார்டு கிளப்னு வச்சுருக்காங்க. இன்சைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, க்ரூசஸ்ஸு, ரிசார்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் இன்சைடர் ப்ரைஸிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா 17% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்டை மாதம் ரிவார்ட் பாயிண்ட்டை ஏர்ன் பண்ணி அது மூலம் இப்போ பண்ண அப் டு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ப்ளோர் யுவர் வேல் யுவர் வே. கம்மியான வழியில் உங்கள் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம கிளப்புங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெம்பர்ஷிப்னால் என்ன சார், எப்படி சார் மெம்பர்ஷிப் எடுக்கணும், மெம்பர்ஷிப்பில் என்ன பெனிஃபிட்ஸு, எது பெஸ்ட்டு எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வகையான மெம்பர்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து கிளாசிக் மெம்பர் இருக்குது, ப்ரீமியம் மெம்பர் இருக்குது. இப்போ 2 வகையான மெம்பர். நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டூர் போகிறதுக்காக மாதம் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும் அதை பொறுத்து நீங்கள் மெம்பர்ஷிப் சூஸ் பண்ணலாம். கிளாசிக்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாதம் $100 நீங்கள் சேமிக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் கிளாசிக் பிளானை ஜாயின் பண்ணலாம். இல்லை சார் நான் வந்து மாதம் $250 சேமிக்க முடியும், நான் சீக்கிரமாக டூர் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் மெம்பர்லேயே உள்ளே வரலாம். அப்போ என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 டைம் கிளாசிக்கில் சேர்றீங்கன்னா 1 டைம் ஆக்டிவேஷன் ஃபீஸாக $100 கட்டணும். 1 டைம் ஃபஸ்ட் டைம் மட்டும் ப்ளஸ் மாதம் கட்டக்கூடிய $100 மொத்தம் 2 சேர்த்து $200 நீங்கள் கட்டுவீங்க, அமெரிக்கன் டாலர். சரிங்களா? இது நீங்கள் 200 கட்டின உடனே உங்கள் வேலெட்டில் ஆப்பில் இம்மீடியட்டாக $350 ஈக்குவலண்டான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏன் வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் காசு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக டபுள் ஆகுறது மாதிரி வரக்கூடாது. ரிவார்ட் பாயிண்ட்டாக கொடுக்கும்போது இன்டர்நேஷ்னல் லீகலி இது ஸ்ட்ராங். நீங்கள் ஒவ்வொரு டாலர் இஸ் ஈக்குவல் டு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து $200, உங்கள் அக்கௌண்ட் இமீடியட்டாக கிடைக்கிது $350 ஈக்குவலான ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இது போக அதுக்கப்புறம் மாதம் நீங்கள் $100 பே பண்ணிங்க அப்படின்னாக்கா கம்பெனி இம்மீடியட்டாக அதை டபுளாக 200 ரிவார்ட் பாயிண்ட்டாக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இந்த மாதிரி மாதம் நீங்கள் மாதம் $100 கட்டிகிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட் மாதம் சேரும்போது மட்டும் 200 கட்டுவீங்க, அதுக்கப்புறம் மாதம் 100 கட்டுவீங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு 10 மாதம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, சேரும்போது ஒரு $200 கட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து 10 மாதத்துக்கு ஒரு போட்டிங்கன்னா அதில் ஒரு $1000, மொத்தம் $1200 நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் இது எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 350 ப்ளஸ் வந்து 2000, $2350 உங்கள் வேலெட்டில் இருக்கும். நீங்கள் கட்டுறது 1200. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த டைமில் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்பில் நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு எங்கேருந்து போகணும், 3 நாள் டூரா 4 நாள் டூரா, எங்கேருந்து போக போகிறீங்க, எத்தனை பேர் போக போகிறீங்க, எந்த வகையான ரூம் நீங்கள் இருக்குது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. அவங்க கொடுக்குற ரூம் நீங்கள் அலாட் பண்ணுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கம்பெனி மட்டும் பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற டாலர் யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் $2300 இருக்குன்னா அதுக்குள்ளே நீங்கள் வேணால் ட்ரிப்பு புக் பண்ணிங்கன்னா நீங்கள் கையிலேருந்து ஒரு பைசா கட்ட வேண்டியது கிடையாது. சப்போஸ் நீங்கள் $2000 தான் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் 4 பேருக்கு பத்தாது, $3000 ஒரு ரூம் தான் அவைலபிள் இருக்குது அப்படின்னா மீதி 1000 நீங்கள் கையிலேருந்து கட்டி கடை போய்க்கலாம். அல்லது இன்னும் 4 மாதம் சேர்த்தி கடை போய்க்கலாம். அது உங்கள் இஷ்டம். சப்போஸ் எனக்கு வந்து $2350 இருக்குது சார், எனக்கு ஒரு $1500 ட்ரிப்பு தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மீதி இருக்கிற அமௌண்ட்டு
அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டில் கேரி ஃபார்வர்ட் ஆகும், அடுத்த ட்ரிப்புக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாதம் மாதம் $100 நீங்கள் சேர்த்து நீங்கள் உங்களுக்கு டபுளாக 100 கட்டினா 200 திருப்பி வாங்கிட்டு உங்கள் ட்ரிப்பு கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண இந்த மாதிரி நீங்கள் 50% டிஸ்கவுண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ப்ரீமியம் மெம்பராக வர்றீங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா மாதம் 100 கட்டும்போது உங்களுக்கு வந்து வருஷத்துக்கே வந்து $2400 தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ப்ரீமியம் மெம்பராக நீங்கள் வந்தீங்கன்னா ஷார்ட் டைமில் நீங்கள் ட்ரிப்பு போகலாம். அது மட்டும் இல்லாமல் செலிப்ரிட்டி க்ரூஸ்ன்னு சொல்லக்கூடிய லக்ஸுரி க்ரூசஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். லக்ஸுரி க்ரூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7 ஸ்டார் கேட்டகரி ஒரு லக்ஸுரி க்ரூசஸ் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் வந்தால் மட்டும் தான் போக முடியும். ஒன் டைம் ஆக்டிவேஷன் ஃபீயாக $250, மந்த்லி பே பண்ணக்கூடிய டாலராக 250, மொத்தம் நீங்கள் $500 கட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக உங்களுக்கு $800 ஈக்குவலான ரிவார்ட் பாயிண்ட்டும் உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மாதம் $250 நீங்கள் கட்டுவீங்க, கம்பெனி $250 போனஸாக சேர்த்து 500 ரிவார்ட் பாயிண்டாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வரும்போது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் $6000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் கட்டினாலே நீங்கள் ஒரு ஃபேமிலியோட டூர் போகிற அளவுக்கு டாலர் சேர்த்திக்கலாம். அதனால் இந்த மாதிரி ப்ரீமியத்தில் வரும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். நீங்கள் ஷார்ட் டைமில் நீங்கள் ட்ரிப்பு போகலாம். ஈஸியாக வந்து நீங்கள் எல்லா ஆக்சஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ப்ரீமியம் கிளப்பு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் ப்ரீமியம் கிளாசிக் மெம்பரில் சேர்ந்து வேணுன்னா நீங்கள் ப்ரீமியமுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். அப்போ ப்ரீமியத்தில் ஜாயின் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கிளாசிக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. மெயில் அப்படின்னா கம்பெனி மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரீமியத்தில் வந்தாலும் சரி, கிளாசிக் மெம்பர் இருந்தாலும் சரி, எவ்வளோ டாலர் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட் சேர்த்து வச்சுருக்கீங்களோ, அத்தனை ரிவார்ட் பாயிண்ட்டுக்கும் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கட்டின காசுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அமெரிக்காவில் இருக்குது, வேர்ல்டு வைடாக இருக்கிற கம்பெனி, இதில் ஏதாவது நாளைக்கு ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா யாரை போய் கேட்குறது, என்ன கேரண்டி இருக்கிறது, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரஸ்ட் மை ட்ராவல்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு 5 வருஷமான கேரண்டி ஏற்றிருக்காங்க. நீங்கள் பணம் கட்டும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் மை ட்ராவல் கம்பெனி தான் உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. அதில் தான் உங்களுக்கு ரெசிப்டே வரும். நீங்கள் கட்டக்கூடிய பணம் 5 ஆண்டுகளுக்கு 100% பாதுகாக்கப்பட்டது. இந்த 5 ஆண்டுக்குள்ளார ஏதாவது ஒரு சூழ்நிலையினால இந்த கம்பெனி வந்து அன்லைக்லி ஏதோ ஒரு ரீசன் நடந்தது, ஏதோ ஒரு இன்க்ளூசிவ் கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் பிரச்சனை, ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது அன்சர்டனிட்டி ஏதாவது நடந்தாலும் கூட நீங்கள் கட்டின பாசம் 100% உங்களுக்கு ரீஃபண்டு கொடுக்குறோன்னு சொல்லி இவங்க கேரண்டியாக உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஒவ்வொரு ரெசிப்ட் போகும்போதும் உங்களுக்கு இந்த மெயில் வரும். நீங்கள் அதை வந்து உங்கள் மெயிலில் 100% சேஃபாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு உங்கள் கம்பெனி வந்து ப்ரொடெக்டடான ஒரு கம்பெனி ட்ரஸ்ட் மை ட்ராவல். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மோட கம்மியாக உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. ப்ரைஸ் மேட்சிங் கேரண்டி நம்ம கொடுத்துருக்குறோம். அது ஒரு பெட்டரான ஒரு விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், லாஸ்ட் டிசம்பர் மாதம் நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். ஒரு 4 பேர் சேர்ந்து புக் பண்ணுவோம். டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதி டு 19ஆம் தேதி. சரிங்களா? இந்த 12 to 19 7 நைட் 8 பகல் வந்து சிங்கப்பூரு பாருங்கள், சிங்கப்பூரு, புரூனே, பிலிப்பைன்ஸு, ஹாங்காங், சைனா 4 நாடுகள் போனோம். 4 பேர் சேர்ந்து போனோம் புக் பண்ணது. சரிங்களா? இந்த டிக்கெட்டு இது வந்து ப்ரைவேட் சர்க்குலேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணக்கூடாது. நம்மளோட டீம் மீட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்த 4 பேருக்கு ரூமுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா $2,912. $2,912 நம்ம ஊருக்கு காசுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2,90,000 வைங்களேன். அப்போ ஒரு ஆளுக்கு வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு $70,000 வருங்க சார். சரிங்களா? ஒரு $70,000 ஒரு 4 பேர் கணக்கு போட்டிங்கன்னா. சரிங்களா? இப்போ $70,000 அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அக்காமடேஷனு, ஆல் ஃபுட்டு, ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் எல்லாம் இன்க்ளூசிங்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா 4 நாடுகளுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஃப்ளைட்டு விசா எடுக்க வேண்டியதில்லை. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆன்போர்டு ஆக்டிவிட்டீஸு இது எல்லாம் சேர்த்து ஒரு $70,000 நீங்கள் பண்ண முடியும் பாருங்கள். வாய்ப்பே இல்லை. காரணம், இந்தியாவில் நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 1 டே ஸ்டே பண்ணாலும் நீங்கள் 10,000 to 15,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூமுக்கு ஒரே ஒரு வேளை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கம்பெனியோட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணால் கூட $300 $500 நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். இங்கே வந்து ஃபுட்டுக்கே நீங்கள் வந்து கொடுக்குற காசு பத்தாது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வர போகிறீங்க 4 கண்ட்ரிக்கு.
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்மியான ப்ரைஸ் வேறு யாரும் கொடுக்க முடியாது. வெறும் 70,000 ரூபாயில 4 நாடுகள் 7 நைட் 8 பகலுக்கு நீங்கள் தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னோட சார்ஜஸ். இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறது வந்து $2,90,000. ஆனால் இது நீங்கள் டோட்டல் ரிவார்ட் பாயிண்ட் வந்து $2,912 அப்படின்னா நீங்கள் கட்டினது எவ்வளோ கட்டியிருப்பீங்க? இதில் பாதி தானே கட்டியிருப்பீங்க. 100 கட்டினா 200 கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ என்ன கட்டியிருப்பீங்க? நீங்கள் $1,434 தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. $1,400 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 70,000 கடை கிடையாது, வெறும் 35,000 ரூபாயில் இந்த ட்ரிப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நினச்சி பாருங்கள், 35,000 ரூபாயில் நீங்கள் ஒரு 4 நாடுகள் 7 நைட் 8 பகல் நட்சத்திர சொகுசு கப்பலில் இதே ட்ரிப்பு நீங்கள் வெளியில் போனால் மினிமம் 2 lakhs to 3 lakhs வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஒரு பர்சனுக்கு நம்ம டோட்டலாகவே அந்த அமௌண்ட்டில் உலகத்தில் சுற்றிட்டு வந்துருக்கிறோம், 4 நாடு சுற்றிட்டு வந்துருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் நம்மளோட ப்ரைஸில் யாராலும் கொடுக்க முடியாது, நம்ம கேரண்டியாக அடித்து சொல்லலாம். வெல்கம் டு இன்க்ரூசஸ் ஃபேமிலி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ரூசஸ்னால் யார், ஃபஸ்ட்டு விஷயம் குரூஸ்னால் என்ன, குரூஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இன்க்ளூசிவ் என்னெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 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 குரூஸை ஏன் நம்ம இன்க்ரூசஸ்ங்கிற கிளப்பு மூலம் ஜாயின் பண்ணணும், என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 லட்ச ரூபாயில் போகக்கூடிய ஒரு டூரு இதில் குரூஸில் சேர்த்திங்கன்னா 50,000 ரூபாயில் போகலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 1 லட்சங்கிறது 50,000 ரூபாயில் போகலாம். ஸோ தட் மீன்ஸ் 50% டிஸ்கவுண்ட்டில் போகலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 50,000 கூட மொத்தமாக கட்ட வேண்டியதில்லை, மாதம் கட்டினா போகுது. இதுதான் நம்ம கம்பெனி சொல்லுது அஃபோர்டபுளான ப்ரைஸ். அஃபோர்டபுளான எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும். அப்போ 1 லட்ச ரூபா ட்ரிப்பு 50,000 போகலாம், அந்த 50,000 மாதம் கட்டலாம் போது எல்லாராலையும் ட்ராவலுங்கிறது ஒரு கெட்டா கனியாக ஒரு கனவுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ரூசிவ் மாதிரி நிறைவேற்ற ஒரு பெஸ்ட் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் பண்ணிட்டீங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி பிஸ்னஸாக பண்ணுறது சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணால் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு நான் ஒரு 5 minutes டைம் கொடுக்குறேன். நீங்கள் யார் வேணாலும் அந்த கேள்வி கேட்கலாம், டவுட் ஏதாச்சுன்னு சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன், மிஸ்டர் சுரேஷ்குமார் சார். சுரேஷ்குமார் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். நீங்கள்